இந்த மாநாட்டில் பங்கேற்று இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டில் உங்களை கவரும் தொழில் சூழல் இருக்கு. திறமையான இளைஞர்கள் ஏராளமாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெரிய தொழில் நிறுவனங்களோட பங்களிப்பு மட்டுமல்ல, எம்எஸ்எம்இ நிறுவனங்களோட பங்கும் பெரிய அளவில் இருக்கு. அதில் 700க்கும் மேற்பட்டவை வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் செயல்படுது. பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய காத்திருக்க வேண்டிய இல்லை. தமிழ்நாடு இப்பவே ரெடியாக இருக்கு. பாதுகாப்பு அமைச்சகம், டிஆர்டிஓ மற்றும் நம்ம பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்நுட்பம், திறன் மற்றும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த பயணத்தில் எங்களோட இணைந்து செயல்படுறாங்க. புதிய கூட்டுத்திட்டங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் வான்வெளி, கடல், விண்வெளி துறைகளில் புதிய தொழில் முயற்சிகளுக்கான தொடக்க மேடைதான் இந்த மாநாடு. இன்று இந்த நிகழ்வில் எங்களோட இணைந்திருக்கக்கூடிய 19க்கும் மேற்பட்ட நாடுகள் கூட சேர்ந்து தொழில் வளர்ச்சிக்காக செயல்படுவோம் என்று நான் உறுதியளிக்கிறேன். செயல் வேகத்தோட, உறுதியோட உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற தமிழ்நாடு முழு ஆதரவு அளிக்கும். வடிவமைப்பு, மேம்பாடு, உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றுக்கான முன்னணி தளமாக தமிழ்நாடு திகழணும். அதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவும் தேவை. வானூர்தி, விண்வெளி, கப்பல் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் புதுமைகள் நிறைந்த ஏற்றுமதிக்கு உகந்த தன்னிறைவு பெற்ற இந்தியாவை உருவாக்க பாதுகாப்பு துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும், அறிவியலாளர்களுக்கும், தொழில் முனைவோர்களுக்கும், முதலீட்டாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். இது ஒரு புதிய காலத்து தொடக்கமாக அமையட்டும். இந்தியாவின் பாதுகாப்பை மட்டுமல்ல, உலக அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றத்தை இயக்கும் ஆற்றலாக தமிழ்நாடு திகழட்டும்.